in this cock mask on my face. Hesitate to give me some, I'ma catch a murder case. On my clock in this cock mask on my face. Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா என் கையில இருக்க இந்த போர்டை பத்தி தான். ஸோ இந்த போர்டு வந்து என்ன, இந்த போர்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது, இந்த போர்டை வந்து நார்மலாக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்க அந்த சர்க்யூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்டு என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த போர்டு என்ன அப்படின்னா, இந்த மாடியூல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா MP5 மாடியூல். இந்த மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் கனெக்ட் பண்ணி நம்ம பென்ட்ரைவில் இருக்க வீடியோ பார்த்துக்கலாம், ஃபுல் டூத் FM எல்லாமே வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற மாடியூல் தான் இந்த MP5 மாடியூல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவி செட்டாப் பாக்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய இன்புட்டை வாங்குற மாதிரி ஒரு 3 பின் வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று AV, ஒன்று ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 இன்புட் கொடுக்குறோம். ஒரு இன்புட் MP5 போர்ட்லேருந்து, ஒன்று இன்புட் நம்ம செட்டாப் பாக்ஸ் டிவி அதுலேருந்து வரக்கூடிய இன்புட். அதை கொடுத்து மானிட்டரை எப்படி டிவியாக மாற்றலாம், ஸோ மானிட்டரை நம்ம டிவியாக மாற்றுறதுக்கான ஒரு கிட் தான் இது. ஸோ 2 இன்புட் வாங்கிட்டோம். அந்த 2 இன்புட்டில் எந்த இன்புட் மானிட்டருக்கு போகணும், ஸோ அப்போ மானிட்டருக்கு போகணும்னா நமக்கு கண்டிப்பாக VGA வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு கன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், AV to VGA கன்வெர்ட்டர். ஸோ இந்த AV இன்புட்டை கொடுத்து VGAவாக கன்வெர்ட் பண்ணி போகிற மாதிரி AV to VGA கன்வெர்ட்டர் கொடுத்தோம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா VGA கன்வெர்ட் ஆகி மானிட்டருக்கு போயிடும். ஸோ இங்கேருந்து இன்புட் வாங்கி இங்கே கொடுத்துறோம். அது போக மானிட்டரில் ஸ்பீக்கர் இருக்காது. ஸோ நம்ம ஸ்பீக்கர் செட்டப்புக்கு தனியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா PIM 8403. ஸோ அந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி என்ன பண்ணோம் அப்படின்னா 5 வோல்ட் ஆடியோ ஐசி. இந்த ஐசியில் நமக்கு ரைட் லெஃப்ட் இன்புட்டை கொடுத்து, நான் இப்போ ஒரு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களால் இந்த AV இன்புட்டுக்கு அட் டயத்தில் ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும். இந்த AV to VGA கன்வெர்ட்டருக்கு அட் டயத்தில் ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும். ஆனால் நமக்கு இங்கே 2 இன்புட் இருக்குது. ஒன்று செட்டாப் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு, ஒன்று நம்ம MP5யோட இன்புட்டு. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக இதிலேயே குத்திக்கலாம். இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இதுக்கு இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஆனால் நான் MP5 போர்டு யூஸ் பண்ணுறேன்னு தான் இதை கழட்டிட்டு நான் இதை கொடுக்கணும். அப்படி நான் சுவிட்சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணி, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எனக்கு MP5 போர்டிலேருந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங் ஆகிற மாதிரி. இப்போ MP5 போர்டில் வந்துட்டு ரிப்பீட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்டினோ போர்டில் கோடிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு இதான IR சென்சார் வேல்யூ எடுத்து வந்து இங்கே கொடுத்து நான் ரிப்பீட் பட்டன் நமக்குன்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இன்புட் டிவியோட இன்புட் வாங்கணும். அதே சமயம் அதே ரிப்பீட் பட்டன் அகைன் அமுக்குனேன் அப்படின்னா எனக்கு MP5 போர்டுக்கான இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சிங் பண்ணுறதுக்கான ஐசிஸ் எல்லாம் போட்டு சுவிட்சும் பண்ணி விட்ருக்கேன். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுட்டு போனோம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் MP5 போர்டுலேருந்து இருக்கலாம், அடுத்து டிவிக்கு மாற்றிருக்கலாம். இப்போ டிவிக்கு மாற்றிட்டு நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணாலுமே டிவியே வந்து எடுக்கும். ஸோ EPROM யூஸ் பண்ணி ஆர்டினோ யூனோ போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ATmega 328B ஐசியில் EPROM இருக்கும். ஸோ அந்த EPROM யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னமோ அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட்டோட பின்னாடி சொல்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன்றதுக்காக உங்களுக்காக ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MP5 போர்டோட இமேஜ், டாக் டிவியோட இமேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த MP5யோட இமேஜ் பாருங்கள், அதுலேருந்து வரக்கூடிய அவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா AV லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ 2 ஆடியோ ஒரு வீடியோ. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா டாக் டிவிக்கும் AV கீழே லெஃப்ட்டு, நடுவில் ரைட்டு. ஸோ சிவப்பு வந்து ரைட்டு, இந்த கிரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, AV வந்து எல்லோ. இப்போ CD 4066ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சிங் ஐசி. ஸோ அந்த ஐசிக்கு நம்ம இதை இன்புட்டாக கொடுக்குறோம். எப்படி இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, முதல் இந்த ஐசி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் A ஒன்றை மட்டும் வச்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோல் Aல எனக்கு 5 வோல்ட் வந்தால் இந்த சுவிட்ச் இன்லேருந்து அவுட்டு கனெக்டிவிட்டி ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகும். இங்கே 0 வோல்ட் வந்தால் எனக்கு இந்த ஜாயிண்ட் கட் ஆகும். லாஜிக் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம இன்புட்டாக வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா AV இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ 2 AV இன்புட் இருக்குது. டாக் டிவியோட AV இன்புட் இருக்குது, MP5யோட AV இன்புட் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சு ஏக்கான இன்புட்டாகவும் சுவிட்சு பிக்கான இன்புட்டாகவும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டுக்கு இந்த
டியில் வந்து ஒரு இன்புட்டும் சியில் வந்து ஒரு இன்புட்டும் லெஃப்ட்டுக்கு அடுத்த ஐசி, ஏன்னா மொத்தத்தில் இந்த ஒரு ஐசியில் 4 ரிலே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஐசி யூஸ் பண்ணி ஏலையும் பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கு கொடுத்துட்றோம். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜில் என்ன பண்ணியிருக்கோன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த இமேஜ்லேருந்து வரக்கூடிய MP5லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை இந்த ஐசிக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியில் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். அடுத்து ஆனால் இன்புட் கொடுத்துருக்கோன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா இன்புட்ஸ்லாம் சேர்த்து காமிக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஐசியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்கேட் ஐசி 7404 சொல்லிட்டு ஒரு நாட்கேட் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ஐசியில் கண்ட்ரோல் ஏ அண்ட் கண்ட்ரோல் பி, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதான் வீடியோ. கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் பி தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ. கண்ட்ரோல் ஏக்கும் கண்ட்ரோல் பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டி, திரும்பி கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் டிக்கு லெஃப்ட்டு 5 6. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பின் கொடுத்துருப்பேன். அட்ரினோ பின் வந்து எதில் கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அட்ரினோ 2ஆம் நம்பர் பின் வந்து 1லையும், 3ஆம் நம்பர் பின் வந்து 3லையும், 4ஆம் நம்பர் பின் வந்து 5லையும் கனெக்ட் பண்ணிங்க. ஸோ இது என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவுட்புட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா AV to VGA கன்வெர்ட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ இது மாற்றி போட்டிருக்கேன். ஸோ VGA to AV இருக்குது, சாரி இது AV to VGA. ஸோ AV to VGA என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுட் இருக்கு இல்லையா. ஸோ 2 அவுட்டும் ஜாயின் பண்ணி ஏவிக்கும், அதே மாதிரி ரைட்டோட 2 அவுட்டும் ஜாயின் பண்ணி ரைட்டுக்கும், லெஃப்ட்டோட 2 அவுட்டும் ஜாயின் பண்ணி லெஃப்ட்டுக்கும் கொடுத்துருங்க. இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா அட்ரினோ பின் நீங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்ரினோ பின்னில் 2 3 4லாம் 1 1ன்னு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், 1 3 5 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 3 5 பார்த்தீங்க அப்படின்னா 1 1ன்னு இருக்கும், 2 4 6 பார்த்தீங்கன்னா 0 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 1ஆ இருக்கிறப்ப 2 0ஆக இருக்கும், 1 0ஆக இருக்கப்ப 2 1ஆக இருக்கும். ஸோ அது மீன்ஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஏ இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் ஏ 1ஆக இருக்கிறப்ப எனக்கு இன்புட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு இன்புட்டு 1 அந்த கண்ட்ரோல் ஏ இன்புட் அவுட்புட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். பி இன்புட் வந்து அவுட்புட்டில் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும், ஏன்னா பி வந்து 0ஆக இருக்கும். இப்போ பி 1 ஆகிறப்ப ஏ 0 ஆகும். அப்போ என்ன ஆகும்னா பி இன்புட்டு அவுட்புட்டுக்கு போகும், ஏ இன்புட்டு கட் ஆயிரும். ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒன்று MP5லேருந்து வரக்கூடிய VGA இதுக்கு போகும், அப்படி இல்லைன்னா டாக் டிவிலேருந்து வரக்கூடிய இன்புட்டு இதுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான் லாஜிக்கு. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். ஒன்று VGAலேருந்து வரக்கூடியது போகணும், அப்படி இல்லைன்னா டாக் டிவி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செட்டா பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய VGA போகணும். இதே லாஜிக்கு தான் ரைட்டுக்கும், இதே லாஜிக்கு தான் லெஃப்ட்டுக்கும். ஸோ நமக்கு 2 கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 கண்ட்ரோலில் 1 1ஆக இருக்கிறப்போ 1 ஆட்டோமேட்டிக்காக 0வாக தான் இருக்கணும், அதுக்காக நாட் கேட் யூஸ் பண்ணிக்கிறோம். 1 1ஆக இருக்கிறப்ப 2 0வாக இருக்கும். ஸோ 1 0ஆக இருக்கப்போ 2 1ஆக இருக்கும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஏதாவது ஒரு இன்புட்டை கரெக்டாக அனுப்போம். ஸோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஏல இப்போ 0 வந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும், இந்த சுவிட்சு ஏவோட சுவிட்சு ஏவோட அவுட்டில் போகாது, 0வாக இருந்தால் 1 இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே 1ஆக இருக்கிறப்ப கண்ட்ரோல் பி 0வாக இருக்கும், கண்ட்ரோல் பி 0வாக இருக்கப்போ இங்கே 1ஆக இருக்கும், இங்கே 1ஆக மாறிச்சுனா இங்கே ஆட்டோமேட்டிக்காக 0வாக மாறிடும். ஸோ மாறி மாறி வரணுன்றக்காக நம்ம இதில் ஏதாவது ஒரு இதில் நம்ம கொடுத்துருந்தா போதும். அதனால் நம்ம 3 பின்னு யூஸ் பண்ணாலே போதும், 6 பின்னு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 6 பின்னு யூஸ் பண்ணால் இந்த கண்ட்ரோல் இப்போ நமக்கு எத்தனை கண்ட்ரோல் இருக்குன்னா 6 கண்ட்ரோல் இருக்குது, அதுக்காக 6 பின்னு யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. நம்ம நாட் கேட் போட்டு 3 பின்னு யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த இன்புட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இந்த நாட் கேட் வழியாக இந்த ஐசிக்கு சொல்லிடலாம். ஸோ இந்த ஐசி ஈஸியாக அந்த இன்புட்டை கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ நம்ம எப்போ அமுக்குறோமோ MP5யோட இன்புட் போகணும்னா MP5 இன்புட் போகும். அதே மாதிரி ரிப்பீட் பட்டன் திருப்பி அமுக்கிறப்ப டிவியோட செட்டாப் பாக்ஸோட இன்புட் போகணும்னா செட்டாப் பாக்ஸோட இன்புட் போகும். ஸோ சிம்பிளான லாஜிக் தான். உங்களுக்கு கோட் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்றேன். ஸோ அட்ரினோ கோடும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக ஐடியா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மேலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆருக்கான லைப்ரரி, EPROMக்கான லைப்ரரி, ரிசீவ் பின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10, அந்த ரிசீவ் பின்லேருந்து வரக்கூடிய இப்போ ஐ வந்து 0ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 வந்து அவுட்புட்டுன்னு வச்சுருக்கேன். அதில் EPROM 2 3 4 ரீட் பண்ணும். அது 0வாக இருந்தால் லோ, 1ஆக இருந்தால் ஹை அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ரைட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஏன் அப்படின்னா
இது லாஸ்ட் ஸ்டேட் என்னவோ அதை வந்து EEPROMல ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணுறப்போ நம்ம செட்டப் பண்ணுறப்பயே அது லாஸ்ட் ஸ்டேட் என்னவா இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே மாறி நிற்கணும். இப்போ டிவியாக இருந்தால் டிவி, MP5 போர்டாக இருந்தால் MP5 போர்டு. அதே மாதிரி ஐயோட ஸ்டேட்டஸும் என்னென்னு பார்க்கணும். ஏன்னா ஐயோட ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இப்போ டிவியில் இருக்கப்போ ஐயோட ஸ்டேட்டஸ் ஒன்றா இருக்கும். ஸோ ஒன்றா இல்லாமல் 0ன்னு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் ரிப்பீட் அமுக்கிறப்ப 0லேயே தான் நிற்கும். ஸோ 1க்கு மாறி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி 1ல் தானே இருக்கும், அது மாறாது உங்களுக்கு. இப்போ ரிப்பீட் வந்து அமுக்கிறப்ப இந்த இடத்துல வந்து 1 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 0 பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே 0 இருந்தால் உள்ளே வரணும்னு சொல்லி இந்த ஸ்டேட் எழுதி வச்சுருப்போம். மாறாமல் அதே ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதையும் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஒன் டைம் அமுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேல்யூவை ஹைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் EEPROMல ஸ்டோர் பண்ணிவிட்டு ஐயோட வேல்யூ EEPROMல ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன ஆகும், மாறிக்கும். அதே மாதிரி ஐயோட வேல்யூ 1 இருக்கும். 1 இருக்கிறப்ப திருப்பி ரிப்பீட் மோட் அமுக்குறீங்க அப்படின்னா லோ பண்ணிவிட்டு அந்த 3 வேல்யூ ஸ்டேட்டஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு EEPROMோட வேல்யூ வந்து இப்போ ஐயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஐயை 0 மாற்றிக்கும். ஸோ இதுதான் அகைன் அண்ட் அகைன் ஒரு லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரே பட்டனோட வேல்யூ தான் அந்த ரிப்பீட் பட்டனோட வேல்யூ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன பண்ணிக்க நான் சொல்கிறேன். இப்போ டிவியோட செட்டப் பாக்ஸ் ஸ்டாக் டிவின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அவுட்டை கொண்டு போய் இங்கே என்ன கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MP5 போட்டு ஒரு பென்ட்ரைவ் போட்டு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓடலை, ஸோ இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட்டரு கனெக்ட் ஆகிருக்கு மானிட்டரில். அப்புறம் பவர் சப்ளைக்கு டிசி பவர் கன்வெர்ட்டரு, ஆடியோவுக்கு ஒரு ஸ்பீக்கரு. இப்போ நான் என் ரிமோட்டில் இந்த ரிப்பீட்டுன்ற பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை அமுக்குனா சுவிட்சிங் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ நான் அமுக்குறேன், நீ பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிவி மாறும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நான் மாற்றிக்கலாம். நான் டிவியோட ரிமோட் வச்சு மாற்றிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் டிவியிலேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இப்போ டிவியோட வால்யூம் கூட்டி வச்சா கேட்கும். ஸோ ஏன்னா வால்யூம் கேட்கலன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சுவிட்சிங் பண்ணுறேன். சுவிட்சிங் பண்ணிட்டேன். இந்த ரிப்பீட் பட்டன் சுவிட்ச் ஆயிரும். இப்போ நம்ம இதுலேயும் நம்ம எப்பயும் போல் பார்க்கணும் தான் பார்த்துக்கலாம். ஸோ எப்பயும் போல் பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் எஸ்கேப் அமைக்கிறேன் காப்பிரைட் விழுந்துன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டயத்தில் சுவிட்சிங்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டும் சுவிட்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே மாறி நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ இந்த பட்டன் மட்டும் வச்சு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டிவிக்கு டிவி ரிமோட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். MP5க்கு இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MP5 வச்சு ஸ்விட்சிங்கும் பண்ணிக்கலாம். அட் டயத்தில் MP5க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவிக்கு டிவி ரிமோட் தனியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.